Hello students, இந்த வீடியோல part 3 வீடியோ இது. போன வீடியோல நம்ம வந்து ஈஸ்டர்ன் காட்ஸை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோல நம்ம கோஸ்டல் பிளெயின்ஸ் அதாவது பிளெயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த பிளெயின்ஸை வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். இன்லேண்ட் பிளெயின்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஸோ இந்த ரெண்டு பிளெயின்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரிவர் சிஸ்டமை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். So, the plains of Tamil Nadu may be divided into two, namely inland plains and coastal plains. சரி, இந்த இன்லேண்ட் பிளெயின்ஸ்னா என்ன? இப்போ இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா you will get a better idea. லைக் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ரிவர் சிஸ்டம் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிவர்ஸ் பக்கத்தில் இருக்கிற பிளெயின்ஸ் தான் இன்லேண்ட் பிளெயின்ஸ். அண்ட் கோஸ்டல் ரீஜன் இன்னொரு மேப் பாருங்க, இந்த கோஸ்டல் ரீஜன்ல இருக்கிறது தான் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஸோ இங்கே ஷேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பிங்கிஷ் அந்த பீச் கலர்ல. ஸோ இதுதான் என்னது கோஸ்டல் பிளெயின்ஸ். தமிழ்நாடோட கோஸ்டல் பிளெயின்ஸை வந்து நம்ம கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்லேண்ட், ஸோ தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிவர் சிஸ்டம் இட் ட்ரெயின்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. லைக் பாலாறு, ரிவர் காவேரி சிஸ்டம், தென்பெண்ணை, வைகை. ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இன்லேண்ட் பிளெயின்ஸ். இந்த கோஸ்டல் ரீஜன்ல இருக்கிறது கோஸ்டல் பிளெயின்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ. So first நம்ம பார்க்க போறது inland plains. Inland plains are drained by the rivers Palar, Pennaiyar, Cauvery and Thamirabarani. So இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க, இது பாலார் ரிவர். கீழே இருக்கிறது இந்த ரிவர் வந்து பொன்னையார். அதுக்கப்புறம் இந்த ரிவர் சிஸ்டம் ஃபுல்லாவே என்னது காவேரி அண்ட் இட்ஸ் tributaries and then தாமிரபரணி இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து மேஜரான இன்லேண்ட் பிளெயின்ஸ். இதுல இந்த காவேரி பிளெயின்ஸ் இருக்கு இல்லையா, it is one of the most important fertile plains of the state. நம்ம ஸ்டேட்லயே இதுதான் முக்கியமான ஒரு fertile region அப்படின்னு சொல்லலாம். and the plains of Cauvery, so எந்தெந்த district வழியா இந்த காவேரி ரிவர் வந்து it drains into Bay of Bengal அப்படின்னு பார்த்தோம்னா சேலம். இந்த கர்சரை பார்த்துக்கிட்டே வாங்க, எப்படி ரிவர் உள்ள வருதோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வழியா வருதோ அதெல்லாம். ஸோ சேலம், ஈரோடு, கரூர், புதுக்கோட்டை, திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்க இருக்கிறதுலாம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லயா, இங்க தான் காவேரி டெல்டா இருக்கு. ஸோ இங்க தஞ்சாவூர், திருவாரூர் எல்லாம் இங்க தான் இருக்கு, டெல்டா ரீஜன்ல தான் இருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வழியா தான் இந்த காவேரி பிளைன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ இது தமிழ்நாடு. இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தான் நம்ம என்ன சொல்றோம், கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? So the coastal plains of Tamil Nadu are also called Coromandel or Cholamandalam, land of Cholas plain, which extends from Chennai to Kanyakumari. So இந்த இடத்துல இருக்கு சென்னை. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடுல இந்த கடற்கரை ஓரமா இருக்கிற இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், கோரமண்டல் கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆர் சோழமண்டலம் அப்படின்னு சொல்றோம். சோழமண்டலம் இஸ் நத்திங் பட் லேண்ட் ஆஃப் சோலாஸ், அதாவது சோழர்கள் ஆட்சி செஞ்ச அந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். And it is formed by the rivers that flows towards the east drains in the Bay of Bengal. So இந்த coastal plains எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆல ஃபார்ம் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் the Deccan Plateaus slopes from west to east. So அதனால தான் இங்க இருக்கிற எல்லா ரிவர்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா இப்படி வரும். So all the rivers it drains into Bay of Bengal. So எல்லா ரிவருமே என்ன ஆகுது, it slopes towards the east Deccan Plateau. ஸோ தமிழ்நாடுலயும் அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் இங்க ஆரம்பிக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஆரம்பிக்கிற எல்லா ரிவர்ஸுமே it drains into Bay of Bengal. So in the sand dunes formed along the coast of Ramanathapuram and Thoothukudi districts are called Theri. இது வந்து முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டினா உங்களுக்கு வரும். தெரி அப்படின்னா என்ன? தெரி ஆர் நத்திங் பட் சாண்ட் டியூன்ஸ். சாண்ட் டியூன்ஸ்னா மணல் குன்று, மணல் மேடு அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதா ராமநாதபுரம். ஸோ திஸ் இஸ் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த இடத்துல இருக்கிறதா ராமநாதபுரம் இல்லையா? ஸோ இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல சி ப்ளூ கலர்ல இருக்கிறது வாட்டர் பாடி. ஓகே, ஸோ இந்த கார்னர்ல இருக்கிறது தான் என்னது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், இந்த கார்னர்.
ஸோ இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயும் தூத்துக்குடி, அது பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி. ஸோ இது ரெண்டுத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட் டியூன்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் அலாங் த கோஸ்டல் ரீஜன். ஸோ இந்த கடற்கரை ஓரமாக அந்த மணற் குன்றுகள் இருக்குமா. இது வந்து ஆல்மோஸ்ட் தே ஆர் ரெட் இன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் தெரி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். And coral rocks are found at the head of the Gulf of Mannar in the east coastal plains. So இந்த இடத்துல இதுதானே Gulf of Mannar நம்ம மேப்ல மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரீஜன் Gulf of Mannarல கோரல் ரீஃப் நிறைய இருக்கு, அதாவது பவழ பாறைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பீச்சஸ். இந்த கோரமண்டல் கோஸ்ட், அதாவது தமிழ்நாடோட கோஸ்டல் ரீஜனை தான் நம்ம கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த கோரமண்டல் கோஸ்ட் அலாங் த பே ஆஃப் பெங்கால் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸாட்டிக் பீச்சஸ். ஸோ இந்த கோரமண்டல் கோஸ்டல் ரீஜன்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பீச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்போ நம்ம சென்னை கிட்ட இருக்கிற பீச்சுக்கு பேரு மெரினா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்டோவே அதுதான் மெரினா பீச். இது வந்து நம்ம சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படில இருக்கு இல்லையா. அடுத்தது எலியட் பீச், அதுவும் சென்னையில தான் இருக்கு. பெசன்ட் நகர் பீச்னு கூட சொல்லுவோம், அடையார். ஸோ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படத்துல வந்து இது இந்த இடம் காமிப்பாங்க. ஸோ மெரினா பீச் அப்படின்னா இங்க இருக்கிற என்ன காமிப்பாங்க. ஸோ வாட் இஸ் திஸ், இங்க நேரா நிக்குதே கலங்கரை விளக்கம் இல்லையா. ஸோ இந்த கலங்கரை விளக்கம், அது மெட்ராஸ் அப்படின்னாலே மெரினா பீச் இந்த கலங்கரை விளக்கம் தான் காமிப்பாங்க. அதே மாதிரி எலியட்ஸ் பீச் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை காமிப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது கோவலம் பீச் இன் காஞ்சிபுரம் அண்ட் சில்வர் பீச் இன் கடலூர். ஸோ இது வந்து கோவலம் பீச், இது வந்து சில்வர் பீச். கடலூர்ல இருக்கிற பீச்சுக்கு பேரு சில்வர் பீச். அண்ட் கோவலம் பீச் காஞ்சிபுரம் கார்னர்ல இருக்கிற இந்த இடம் தான் என்னது கோவலம் பீச். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேமஸ் பீச் ஸ்பாட் இன் தமிழ்நாடு. ஸோ இது மெரினா பீச் வித் லைட் ஹவுஸ், இது வந்து எலியட்ஸ் பீச் வித் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா இது கோவலம் பீச், இது சில்வர் பீச் அட் கடலூர். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு சம்டைம்ஸ் யூ மே கெட் திஸ் இன் ஒன் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரிவரை நம்ம பார்க்க போறது காவேரி. இந்த காவேரி ஒரு paragraph question, very very important paragraph question. So river Cauvery, the river Cauvery originate at Talai Cauvery in the Brahmagiri hills of Kudagu, that is Coorg district of Karnataka in the Western Ghats. So பக்கத்துல இருக்கிற ஒரு மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் கூர்க் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. இது தமிழ்நாடோட பார்டர், இது கர்நாடகா பார்டர், ரைட்டா. ஸோ இங்க இருக்கு கூர்க். ஸோ இது கேரளா, இது தமிழ்நாடு, இது கர்நாடகா. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் கூர்க் டிஸ்ட்ரிக்ட். இதுல கூர்க் டிஸ்ட்ரிக்ட்ல தலைக்காவேரி அப்படின்ற ஒரு இடத்துல பிரம்மகிரி ஹில்ஸ், கூர்க் டிஸ்ட்ரிக்ட்ல பிரம்மகிரி ஹில்ஸ்ல தலைக்காவேரி அப்படின்ற ஒரு இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. அந்த இடத்துல ஆரம்பிக்கிற ரிவர் தான் இந்த காவேரி ரிவர். இதோட டோட்டல் லெங்த் பார்த்தோம் அப்படின்னா 805 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதாவது அந்த தலைக்காவேரியிலிருந்து இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா. ஸோ அது வரைக்கும் இதோட டோட்டல் லெங்த் 805 கிலோமீட்டர்ஸ். இதுல 460 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் இட்ஸ் கோர்ஸ் falls in Tamil Nadu. So அதுல 805ல 416, so கிட்டத்தட்ட பாதி நம்ம தமிழ்நாட்டுல தான் flow ஆகுது. And it serves as a boundary between Karnataka and Tamil Nadu for a distance of 64 kilometers. So இந்த border கிட்ட நம்ம வந்து க்ளோஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதாவது இந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்லயே கிட்டத்தட்ட ஒரு 64 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ரிவர் வந்து பார்டர்லயே ஃப்ளோ ஆயிட்டு then it enters into Tamil Nadu through this Okkenakal waterfalls. So இந்த Okkenakal waterfalls கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நிறைய பேரு. ஸோ இந்த பார்டர்லயே, அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் இட் ஃப்ளோஸ் இன் த பார்டர். தென் இட் என்டர்ஸ் இன்டு தமிழ்நாடு through this Okkenakal waterfalls in Dharmapuri district. So Dharmapuri districtல Okkenakal waterfalls மூலமா it enters into Tamil Nadu. So borderலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 64 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்டர்லயே ஃப்ளோ ஆயிட்டு வருது.
And Metu Dam, also called as Stanley Reservoir, is located across this river in Salem district. So இது பக்கத்துல தான் என்ன இருக்கு, மேட்டூர் டேம் இருக்கு. ஸோ ஸ்டான்லி ரிசர்வாயர், இதுக்கு இன்னொரு பேர் அந்த ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இந்த தர்மபுரிக்கு கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்டான சேலம்ல இந்த மேட்டூர் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிவர் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ரிவர் காவேரி. இதோட ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட் இது. ஸோ த ட்ரிபியூட்டரி கால்ட் பவானி, இந்த காவேரி ரிவருக்கு 3 ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. பவானி, நொய்யல், அமராவதி. இந்த 3 ட்ரிபியூட்டரிஸும் எங்கெங்க வந்து ஜாயின் பண்ணுது ரிவர் காவேரியோட அப்படின்றத பார்ப்போம். A tributary called Bhavani joins Cauvery on the right bank about 45 kilometers from the Mettur reservoir. அதாவது மேட்டூர் டேம் இருக்கு இல்லையா, அந்த மேட்டூர் டேம்ல இருந்து 45 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்த பவானின்றது, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பவானி ரிவர் இதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் ஒரிஜினேட் ஆகுது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து வந்து இந்த ரிவர் காவேரியோட ஜாயின் ஆகுது. ஸோ எங்க அப்படின்னா மேட்டூர் டேம்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. And thereafter it takes easterly course and enter into the plains of Tamil Nadu. இது ஜாயின் ஆன உடனே, இதுதான் பவானி ரிவர், இங்க ஜாயின் ஆன உடனே இது லைட்டா டர்ன் ஆக ஆரம்பிக்குது ஈஸ்டர்லி, அதாவது டுவர்ட்ஸ் பே ஆஃப் பெங்காலுக்கு டர்ன் ஆக ஆரம்பிக்குது. Then 2 more tributaries, Noyal and Amaravati, confluence the river on the right bank at Tirumukkudal 10 kilometers from Karur. So கரூர்ல இருந்து ஒரு 10 kilometers தள்ளி இந்த நொய்யல், அமராவதி இது ரெண்டும் என்ன ஆகுது வந்து ஜாயின் ஆகுது. அதாவது இந்த கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் இடத்துல திருமுக்கூடல், அதாவது திருமுக்கூடல் அப்படின்னாலே என்ன 3 ரிவர்கள் சங்கமிக்கிற ஒரு இடம் தான் திருமுக்கூடல். ஸோ பவானி ரிவர் ஆல்ரெடி காவேரியில ஜாயின் ஆயிடுச்சு. மேட்டூர் டேம்ல இருந்து 45 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, மேட்டூர் டேம்ல இருந்து 45 கிலோமீட்டர்ஸ் தள்ளின உடனே பவானி ரிவர் காவேரி ரிவரோட ஜாயின் ஆயிடுச்சு. அடுத்தது நொய்யல் அண்ட் அமராவதி, இது ரெண்டும் அந்த மெயின் ரிவர் காவேரியோட ஜாயின் ஆகுது. அது வந்து அந்த இடத்துக்கு பேரு திருமுக்கூடல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த நொய்யல், அமராவதி, காவேரி 3 ரிவரும் ஜாயின் ஆகிறதுனால. ஸோ இது திருமுக்கூடல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேப் பாத்தீங்க, இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிவரோட அகலம் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா 3 ட்ரிபியூட்டரிஸ் நிறைய வாட்டரை கொண்டு வந்து காவேரி ரிவர்ல சேர்க்குது இல்லையா. ஸோ த ரிவர் இஸ் வைடர் இன் திஸ் ரீஜன் வேர் இட் இஸ் கால்ட் ஆஸ் அகண்ட காவேரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிவர் என்ன ஆகுது, வைடன் ஆயிட்டு அகண்ட காவேரி ஆகுது. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே இந்த பேராகிராஃப் கொஸ்டினை அழகா லைவ்லியா எழுத முடியும். ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து மெமரியில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த அகண்ட காவேரியா அது பிளெயின்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுது. இன் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் த ரிவர் பிரான்ச்சஸ் இன்டு 2 பார்ட்ஸ். ஸோ திருச்சிக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இது நல்லா பாருங்க, இந்த இடத்த இந்த டயக்ராம பாருங்க, உங்களுக்கு கரெக்டா புரியும். இது திருச்சிராப்பள்ளி சிட்டி. இந்த ரிவர் இது ப்ளூ கலர்ல தெரியுதா, மேல ஒரு ரிவர் கீழே ஒரு ரிவரா பிரியுது இல்லையா. ஸோ இட் டிவைட்ஸ், இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இட் டிவைட்ஸ் இன்டு 2 பார்ட்ஸ், ரெண்டா பிரியுது. த நார்தர்ன் பிரான்ச் இஸ் கால்டு கொல்லேருன் ஆர் கொள்ளிடம். ஸோ இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த ரிவர் இஸ் கால்ட் கொள்ளிடம் அண்ட் சதர்ன் பார்ட் ரீடைன் இட்ஸ் நேம் காவேரி. ஸோ நார்தர்ன் பார்ட்டுக்கு பேர் என்ன, நார்தர்ன் பிரான்ச்சுக்கு பேரு கொல்லிருன் ஆர் கொள்ளிடம். எது எப்படி வேணா நம்ம சொல்லலாம், கொள்ளிடம் ஆறு அப்படின்னு சொல்லலாம், கொள்ளிடம் ரிவர். கீழே இருக்கிற ரிவர் சதர்ன் பார்ட் ஆஃப் த ரிவர் ரீடைன்ஸ் த சேம் நேம், தட் இஸ் காவேரி. ஸோ ஃப்ரம் ஹியர் இந்த இடத்துல இருந்து காவேரியோட டெல்டா ரீஜன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஆஃப்டர் ஃப்ளோயிங் ஃபார் 16 கிலோமீட்டர்ஸ், இந்த ரெண்டு ரிவரும் ரெண்டா பிரிஞ்சு ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் ரெண்டும் பேரலா போகுது. தென் இட் ஜாயின்ஸ் டுகெதர் தேர். இந்த இடத்துல தான் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, கிராண்ட் அணைக்கட், கல்லணை was built across the river. So கீழே இருக்கிற படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு ரிவரும் பிரிஞ்சு வருதா, இந்த பிரிஞ்சு ஒன்னா சேர்ற இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க, இதுதான் கிராண்ட் அணைக்கட், கல்லணை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கரிகால சோழன் கட்டின இந்த மிகப்பெரிய கல்லணை, இன்னி வரைக்கும் அது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு, இன்னும் பதில் கிடைக்கல அவர் எப்படி இந்த கல்லணைய கட்டினாரு அப்படின்ட்டு. ஸோ
இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ வருடங்களா ஒரு நம்மளோட வரலாற்று சின்னமா இந்த கல்லணை இருக்கு. So the Grand Anaicut, also called as Kallanai, was built across the river Cauvery. So இந்த ரெண்டு ரிவரும் திரும்பவும் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பிரியுது, ரெண்டா பிரிஞ்சு 16 கிலோமீட்டர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் ஜாயின் ஆகுற அந்த இடத்துல தான் கல்லணை கட்டியிருக்காங்க. So after Kallanai, the river breaks into a large number of distributaries and forms a network of all over the deltas. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஃப்ளோ ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரிவர் ஸோ ஃப்ளோ ஆன உடனே அந்த பிரான்ச்சஸா இப்படி பிரியுது. இப்படி பிரியிற இந்த பிரான்ச்சஸை தான் நம்ம என்ன சொல்றோம், டெல்டா ரீஜன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த இடத்துல இருக்கிற பே ஆஃப் பெங்கால்ல என்ன ஆகுது, இட் ட்ரெயின்ஸ். ஸோ மெயின் ரிவர் இப்படி வந்து தனித்தனியா என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம், டெல்டா அப்படின்னு சொல்றோம். So the network of distributaries within the delta of Cauvery in the coast is called Garden of Southern India. So in the delta region, Ganga delta region தான் நம்ம என்ன சொல்றோம், Garden of Southern India அப்படின்னு சொல்றோம். It's going to be a very important one word question. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கிரானரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னாலும் இந்த காவேரி டெல்டா ரீஜன் தான். கார்டன் ஆஃப் சவுத் இந்தியான்னு கேட்டாலும் இந்த காவேரி டெல்டா ரீஜன் தான். ஸோ இட் மர்ஜ் இன்டு பே ஆஃப் பெங்கால் இன் த சவுத் ஆஃப் கடலூர். ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு சவுத் சைடில் இட் ட்ரெயின்ஸ் ஆல் த branches of the river Cauvery, and it after forming a huge delta it drains into Bay of Bengal. So இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ இதோட கோர்ஸை வந்து மனசில் பதிய வச்சுட்டு அப்படியே நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா ஃபுல் 5 marks யூ வில் கெட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ரிவர் காவேரி ஆரம்பிக்கிற இந்த இடம். இட் ஃப்ளோஸ் லைக் திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்டரில் ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் இங்கே வந்து பார்டரில் ஃப்ளோ ஆகுது. தென் இட் என்டர்ஸ் இன்டு தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் மூலமாக என்டர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் மேட்டூர் டேம் இருக்குது. தென் ஈரோட்லேருந்து ஈரோடு கிட்ட என்ன பவானி அப்படின்ற ஒரு ட்ரிபியூட்டரி ஜாயின் ஆகுது. தென் இந்த ரெண்டு நொய்யல் அண்ட் அமராவதி, ஸோ நொய்யல் அமராவதி இது ரெண்டும் ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் இட் டிவைட்ஸ் இன்டு 2, தெரியுதா. ஸோ இந்த ரெண்டு பகுதிகளாக பிரியுது. அண்ட் இட் கிரியேட்ஸ் ஐலண்ட் கால் ஸ்ரீரங்கம். ஐ ஃபர்காட் டு டெல் யூ திஸ் பாயிண்ட். அதாவது இந்த ரெண்டு ரிவரும் பிரியும் போது 16 கிலோமீட்டர்ஸ்க்கு இது வந்து ரன் ஆகுது இல்லையா, ரெண்டும் தனித்தனியாக பேரலா. அப்போ வந்து இட் கிரியேட்ஸ் அன் ஐலண்ட் கால் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஐலண்ட். ரெண்டு எல்லா சைடுமே வாட்டர்லாம் சூழ்ந்திருக்கிற ஒரு ஐலண்ட் தான் இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு ஊர். ஸோ இந்த டவுன் அது எங்க இருக்கு அப்படின்னா மிடில் இருக்கு. மேலையும் கீழையும் என்ன இருக்கு, ரிவர் காவேரி பிரிஞ்சு போய் அகெயின் இட் ஜாயின்ஸ் டுகெதர். தேர் கரிகால சோழன் built one huge dam, that is கல்லணை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஃப்ளோ ஆகி distribute into various distributaries, and to the south of கடலூர் it drains into Bay of Bengal. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் ரிவர் காவேரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ இந்த டூ யூ நோ பாக்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 2 mark கொஸ்டினா உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நேம் த ஐலண்ட்ஸ் which belongs to India, sorry தமிழ்நாடு அப்படின்னு கேட்கலாம். which belongs to, இது வந்து ஆக்சுவலாகவே வந்து 2 கொஸ்டினுமே உங்களுக்கு வரும். நேம் த ஐலண்ட் which belongs to India அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட் இன் பே ஆஃப் பெங்கால் அண்ட் லக்ஷதீப் இன் அரேபியன் சீன் எழுதினாலே 2 mark. அண்ட் நேம் த ஐலண்ட்ஸ் which belongs to தமிழ்நாடு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு 2 mark கொஸ்டின்ல வரும். இதுவும் புக் பேக் கொஸ்டின், அது வந்து புக் உள்ளேருந்து கேட்குற கொஸ்டின். ஸோ பாம்பன், ஹேர், குருசடை, நல்ல தண்ணி தீவு, புலிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி ஐலண்ட், உப்புத்தண்ணி ஐலண்ட் கிரவுண்ட்ஸ், காட்டுப்புலி ஐலண்ட், குபில் ஐலண்ட், விவேகானந்தா ராக் மெமோரியல் ஆர் சம் மேஜர் ஐலண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து புக் பேக் 2 mark கொஸ்டின். ஸோ பாம்பன், ஹேர்னா ஒரு முல்லை தீவு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, முயல் தீவு சாரி. அடுத்தது குருசடை, நல்ல தண்ணி தீவு,
புலிவாசல், அடுத்தது ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி ஐலண்ட், அது உப்பு தண்ணி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ராமேஸ்வரம் அது கிட்ட எல்லாம் இருக்கிற சின்ன சின்ன ஐலண்ட் இதெல்லாம். அதுக்கு அடுத்தது காட்டுப்புலி ஐலண்ட், குபில் ஐலண்ட், விவேகானந்தா ராக் மெமோரியல், இது வந்து கன்னியாகுமரியில இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் மேஜரான ஐலண்ட்ஸ் which belongs to தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாடோட ட்ரைனேஜ் சிஸ்டம்ல நம்ம காவேரிக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது முக்கியமான ரிவர் பாலார். The Palar river rises beyond Talakavara village in Kolar district of Karnataka. ஸோ இது வந்து தலக்கவரா அப்படின்ற ஒரு கிராமத்துல கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த இடத்துல இருந்து தான் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல ஸோ இட் பாசஸ் த்ரூ கர்நாடகா, ஆந்திரா, தென் தமிழ்நாடு. ஸோ இது 3 ஸ்டேட்ஸை கடந்து தான் இது தமிழ்நாடுக்குள்ள வருது. சரியா? ஸோ த பாலார் ட்ரெயின்ஸ் த area of 17,871 square kilometers, out of which nearly 57 lies in Tamil Nadu and the rest of the states of Karnataka and Andhra Pradesh. So மீதி rest in the states of Karnataka and Andhra Pradesh. So இங்க பாத்தீங்க, இந்த மேப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். So கர்நாடகால ஆரம்பிச்சு it enters into Andhra Pradesh. So கொஞ்ச தூரம் ஆந்திர பிரதேஷ்ல it flows, கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ஆந்திர பிரதேஷ்ல. Then rest of the 222 kilometers வந்து ஃபுல்லாவே வந்து தமிழ்நாடுல தான். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வழியா வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நுழைஞ்சு அதுக்கப்புறம் it drains into Bay of Bengal. ஸோ இதுதான் இது கோர்ஸ் ஆஃப் த ரிவர் பாலார். ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் யாரு அப்படின்னு பார்க்கலாமா? பொன்னையாறு, கவுண்டின்ய நதி, மலட்டார், Cheyyar, Kiliyar. So these are the major tributaries of river Palar. Its total length is 348 kilometers, out of which 222 kilometers of its course falls in Tamil Nadu. So இதோட total length பார்த்தோம் அப்படின்னா 348, அதாவது from the origin till it drains into Bay of Bengal, the total length of the river is 348 kilometers, out of which 222 kilometers, அதாவது மேஜரான பார்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it falls only in Tamil Nadu. அதே மாதிரி இதோட டோட்டல் ஏரியா 17,871 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அதுல 57% தமிழ்நாடுல தான் இருக்கு. Then it flows through the districts of Vellore and Kanjipuram before entering into Bay of Bengal near Kuvattur. ஸோ இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு புரியும். ஸோ இங்க கர்நாடகால இப்படி ஆரம்பிக்குது. ஸோ இட் ஃப்ளோஸ், இது வழியா வந்துகிட்டே இருக்கு ஆந்திர பிரதேஷ்ல. தென் இட் என்டர்ஸ் இன்டு தமிழ்நாடு. இது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தெரியுதா? இது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். தென் காஞ்சிபுரம் அண்ட் தென் இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால் ஜஸ்ட் நியர் கூவத்தூர். கூவத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த மேப்ல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஸோ கர்நாடகால ஆரம்பிக்குது. தென் 45 கிலோமீட்டர்ஸ் ஆந்திரால, ஒயிட் கலர் ரீஜன் வந்து ஆந்திரா, எல்லோ ரீஜன் வந்து கர்நாடகா, இந்த கிரீன் ஃபுல்லா தமிழ்நாடு. ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வழியா காஞ்சிபுரம்ல நுழைஞ்சு இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ நம்ம காவேரி பாலாறு பார்த்தோம் இல்லையா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தென் பெண்ணையார் அல்லது தென் பொன்னையார். பொன்னையாறுனாலும் பெண்ணையாறுனாலும் ஒண்ணுதான். It originates from the eastern slopes of Nandi Durga hills in eastern Karnataka. So கர்நாடகால இருக்க நந்தி ஹில்ஸ், அதாவது நந்தி துர்கா ஹில்ஸ்ல இருந்து ஒரிஜினேட் ஆகி it enters into Tamil Nadu and drains into Bay of Bengal. இதுதான் இது course of the river Pennaiyar. It drains an area of 16,019 square kilometers, of which 77% lies in Tamil Nadu. So even though it originates in Karnataka, the 77% of the river lies only in Tamil Nadu. So இது வந்து கர்நாடகால ஆரம்பிச்சா கூட நம்ம 77% எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. It flows for a distance of about 247 kilometers in the southeasterly direction in the districts of Krishnagiri, Dharmapuri, Vellore, Thiruvannamalai, Kadalur and Viluppuram. So இதோட course of the river பார்த்தோம் அப்படின்னா it rises in Nandi Hills and it flows for a short distance in Karnataka
and then it enters into Tamil Nadu. So Tamil Naduல எந்த districts வழியா போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர். So இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு zigzag அப்படி போயிட்டு then finally before it drains into Bay of Bengal, it divided into two branches. அதாவது Bay of Bengal drain ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு branches பிரியுது. ஒன்னு வந்து கெடிலம் and the Pennaiyar near திருக்கோவிலூர் அணைக்கட். ஸோ திருக்கோவிலூர் அணைக்கட்டு பக்கத்துல இந்த ரிவர் வந்து ரெண்டா பிரியுது, கெடிலம் and பொன்னையார். ஸோ இந்த மாதிரி ரெண்டா பிரிஞ்சு அண்ட் தனித்தனியா இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ திரும்பவும் இது ஜாயின் ஆகல. வேறஸ் நம்ம காவேரியில பார்த்தோம் இல்லையா? ஸோ பிரிஞ்சு திருப்பியும் ஜாயின் ஆகி இட் ட்ரெயின் ஆஃப்டர் ஃபார்மிங் a huge delta it drains into Bay of Bengalனு. ஆனா இந்த பெண்ணையார் ரெண்டா பிரியுது, அந்த பிரிஞ்சு ரெண்டா பிரிஞ்சு கெடிலம் பொன்னையார் அப்படின்ற ஒரு பேரை கொண்டு இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். இது எந்த இடத்துல பிரியுது அப்படின்னா திருக்கோவிலூர் அணைக்கட்டு பக்கத்துல இது பிரியுது ரெண்டா. அண்ட் கெடிலம் ஜாயின்ஸ் தி பே ஆஃப் பெங்கால் நியர் கடலூர். கடலூர் பக்கத்துல கெடிலம் வந்து இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால் அண்ட் பொன்னையாறு நியர் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. ஸோ கடலூர்ல ஏன்னா ரெண்டா பிரிஞ்சு இது எனக்கு கடல்ல கலக்குது இல்லையா? ஸோ ஒரு பிரான்ச் வந்து கெடிலம், அது வந்து கடலூர் கிட்ட பே ஆஃப் பெங்கால்ல கலக்குது. அண்ட் இன்னொரு பிரான்ச் வந்து பொன்னையார், அது பாண்டிச்சேரி பக்கத்துல கடல்ல கலக்குது. அண்ட் தேர் ஆர் ரிசர்வயர் அட் கிருஷ்ணகிரி அண்ட் சாத்தனூர் அக்ராஸ் த ரிவர். ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணகிரியிலையும் அண்ட் சாத்தனூர் என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்வயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, சாத்தனூர் டேம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ரிசர்வயர் வந்து இந்த ரிவர்ல இருக்கு. ஸோ இந்த மேப்பை தெளிவா பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம். நந்தி ஹில்ஸ்ல ஆரம்பிச்சு 430 கிலோமீட்டர்ஸ் ரெட் கலர்ல இருக்க ரீஜன் வந்து தமிழ்நாடு, ஆஷ் கலர்ல இருக்க ரீஜன் வந்து கர்நாடகா. ஸோ நந்தி ஹில்ஸ்ல ஆரம்பிச்சு ஜிக்ஸாக்கா, ஸோ கடலூர் புதுச்சேரி இந்த ரெண்டு இடத்துல ரெண்டா பிரிஞ்சு இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ இதுதான் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர். கடலூர் கிட்ட ஒரு பிரான்ச்சும் புதுச்சேரி கிட்ட இன்னொரு பிரான்ச்சும் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரிவர் வந்து வைகை. ஸோ இந்த வைகை ரிவர் பக்கத்துல இருக்க மேப் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வைகை. Vaigai river rises from the eastern slopes of Varshanadu hills of western Ghats of Tamil Nadu. So Tamil Naduல இருக்கிற Varshanadu hills ஓட eastern partல ஆரம்பிக்கிற Varshanadu hills is a part of western Ghats இல்லையா? இந்த Varshanadu hillsல eastern partல ஆரம்பிக்கிற river தான், originate ஆகிற river தான் இந்த வைகை. And it drains an area of 7,741 square kilometers which lies entirely in the states of Tamil Nadu. So இந்த ரிவர் ட்ரெயின் ஆகிற ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா 7,741 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ மொத்தமே எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்த இந்த ரிவர் ட்ரெயின்ஸ் ஆகிற எல்லா இடமுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அண்ட் இட் ஃப்ளோஸ் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மதுரை, சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம். ஸோ மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த எண்டு தான் ராமநாதபுரம். ஸோ இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் வழியா இட் என்டர்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால், அதாவது நியர் பார்க் ஸ்ட்ரைட்ஸ், ரைட்? அண்ட் the total length of the river is 258 kilometers. So from the origin till it drains into Park Straits, the total length of the river is 258 kilometers. It discharges its water into Ramnath big tank and some other small tanks. So inga எக்ஸஸா வர வாட்டர்ஸ் எல்லாத்தையும் எங்க போய் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா கடல்ல போய் ட்ரெயின் பண்ணாது. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த கார்னர்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ராம்நாத் பிக் டேங்க், டேங்க்னால ஏரின்னு அர்த்தம், மிகப்பெரிய ஏரி அது. அதுல போய் எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை கொண்டு போய் விடும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் அந்த ரிவர்ல வர எல்லா எக்ஸஸ் ஆஃப் வாட்டரும் அந்த ராம்நாத் பிக் டேங்க், அதை தவிர்த்து நிறைய இது மாதிரி ஸ்மால் டேங்க்ஸ் ஏரிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நிரம்பின உடனே தான் த சர்ப்ளஸ் வாட்டர் ஃப்ரம் த டேங்க், அதாவது இந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சா மட்டும்தான் the surplus water from the tank is finally discharged into Paul Strait near Ramanathapuram.
இந்த இடத்துல இருக்கிற ரீஜன் தான் பால்க் ஸ்ட்ரைட். ஏற்கனவே நம்ம பால்க் ஸ்ட்ரைட்டை மேப்ல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பால்க் ஸ்ட்ரைட்ல அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் fill all the tanks, small tanks and Ramnath big tanks, அந்த ஏரியெல்லாம் ரொம்பின உடனே தான் இந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் தான் இந்த பால் ஸ்ட்ரைட்ஸ்ல ட்ரெயின் ஆகுது, வைகை ரிவரோடது. ஸோ இந்த வைகை ரிவர் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது, வைகைக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது தாமிரபரணி. இந்த பக்கத்துல இருக்கிற மேப் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ பாலாறு பார்த்தோம், பொன்னையாறு பார்த்தோம், காவேரி ஆறு ஏற்கனவே பார்த்துட்டோம், வைகை. அடுத்தது முக்கியமான ரிவர் ஆஃப் தமிழ்நாடு, எஸ்பெஷலி இந்த சவுத் அப்படின்னு பார்த்தோம்னா தாமிரபரணி. The name is interpreted as Thamiram, that is copper, and Varuni, streams of river. So தாமிர வருணி தான் இதோட ஒரிஜினல் பேர். அது தாமிர வருணி, அது பரணி அப்படின்னு மருவி வந்துடுச்சு. ஸோ தாமிர வருணி, தாமிரம் அப்படின்னா காப்பர். ஸோ இந்த ரிவர் எப்படி இருக்கும் அப்படின்னா காப்பர் கலர்ல இருக்குமா. The water of this river gives a copper-like appearance due to the presence of dissolved suspended red soil. அதாவது red soil கலந்து இந்த தண்ணி வர்றதுனால இந்த color of the river தாமிரபரணி is almost copper கலர்ல இருக்கும். So இந்த river எங்க originate ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, it originate from the peak in Vaigai hills on the western Ghats above Pabanasam in the அம்பாசமுத்திரம் தாலுக். அம்பாசமுத்திரம் தாலுக்ல பாபநாசம் அப்படின்ற ஒரு இடத்துல பொதிகை ஹில்ஸ்ல, அங்க இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற பொதிகை ஹில்ஸ்ல தான் இது ஒரிஜினேட் ஆகுது. அண்ட் இட் கோர்சஸ் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி அண்ட் ஃபைனலி ஃப்ளோஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால் நியர் புன்னைக்காயல் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா தாமிரபரணி இங்க இந்த கடைசியா இருக்கிற ஒரு லைன் தெரியுதா? ஸோ இது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி வழியா இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். இங்க பார்த்தோம் அப்படின்னா தாமிரபரணி ஆறு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி வழியா உள்ள வந்து தூத்துக்குடியில இருக்கிற புன்னைக்காயல் அப்படின்ற ஒரு இடம் பக்கத்துல இட் ட்ரெயின்ஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால். ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் என்ன? இது வந்து ஒரு முக்கியமான புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். நேம் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் தாமிரபரணி அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ காரையார், செர்வலார், மணிமுத்தார், கடான நதி, பச்சையார், சித்தார், ராமநதி ஆர் இட்ஸ் மெயின் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ அவ்வளோ சின்ன சின்ன நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கு. ஆல் ஜாயின்ஸ் அண்ட் இட் மேக்ஸ் தாமிரபரணி a huge river அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் a only perennial river in South India. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். பெரினியல் ரிவர்னா என்ன? வற்றாத நதி. எல்லா சீசன்லயும் இந்த தாமிரபரணியில என்ன இருக்கும்? தண்ணி இருக்குமா. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு புக் உள்ளேந்து கேட்குற ஃபில்லப்ல கேட்கலாம், ஒன் வேர்ட்ல கேட்கலாம், சூஸ்ல கேட்கலாம். ஸோ இட் இஸ் த ஒன்லி பெரினியல் ரிவர் இன் சவுத் இந்தியா. ஸோ டேஷ் இஸ் த ஒன்லி பெரினியல் ரிவர் இன் சவுத் இந்தியா அப்படின்னு கேட்கலாம். த ஆன்சர் இஸ் தாமிரபரணி. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ பாலார், பொன்னையார், காவிரி ரிவர் பத்தி பார்த்தோம், தென் வைகை பார்த்தோம், தென் அடுத்ததான் நம்ம தாமிரபரணி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எல்லா ரிவர்ஸை பற்றியும் பார்த்தோம். அடுத்ததான் நம்ம வாட்டர் ஃபால்ஸை பற்றி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தமிழ்நாட்டோட கிளைமேட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம மேஜர் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜராக இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் தர்மபுரியில் பார்க்க போகிறோம். ஒகேனக்கல். இது வந்து ரொம்ப, ஏன்னா ஒகேனக்கல் தான், through ஒகேனக்கல் it enters into தமிழ்நாடு இல்லையா, ரிவர் காவேரி. அதனால ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். திருநெல்வேலியில கல்யாண தீர்த்தம், குற்றாலம், இது ரெண்டும் திருநெல்வேலியில இருக்கு. தென்காசி, இப்போ தென்காசின்றது மாறி போச்சு இல்லையா, தனி டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஸோ தென்காசியில குற்றாலம். தேனி, கும்பக்கரை மற்றும் சுருளி. கும்பக்கரை, சுருளி இது ரெண்டும் தேனியில. நாமக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆகாய கங்கை. நாமக்கல்ல ஆகாய கங்கை. நீலகிரி, நீலகிரிஸ்ல வந்து கேத்தரின் அண்ட் பைக்காரா. கேத்தரின் அண்ட் பைக்காரா. சேலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிள்ளியூர், கிள்ளியூர் வாட்டர் ஃபால்ஸ். தென் விருதுநகர் ஐயனார் வாட்டர் ஃபால்ஸ். கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைதேகி, செங்குபதி, சிறுவாணி அண்ட் கோவை குற்றாலம். திருப்பூர்ல திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ். மதுரையில
குட்டலாம்பட்டி வாட்டர் ஃபால்ஸ். அடுத்தது கன்னியாகுமரியில திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை அண்ட் வட்டப்பாறை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா முக்கியமான ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தோம். அதுல வந்து பாலார், பொன்னையார், ரிவர் காவேரி, வைகை, தாமிரபரணி. ஸோ இந்த ரிவர்ஸ்லாம் பத்தி பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஃபால்ஸ் என்ன அப்படின்னு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து யூ மே கெட் இன் ஒன் வேர்ட்ல இது கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ காவேரி ரிவர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பேராகிராஃப் கொஸ்டின். அதே மாதிரி tributaries ஆஃப் தாமிரபரணி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது உள்ள இருந்து எது வேணா உங்களுக்கு 2 மார்க்ஸா 1 வேர்டா கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டோட கிளைமேட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம்.